ராஜானுமா இருக்கிறார். எங்களுடைய ஆண்டவர் தான் தேவன். அவர் மாத்திரமே தேவன். அவர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. அவர் தான் ராஜாதி ராஜா. வேறு தேவர்கள் இல்லை. நம்ம ஆண்டவர் மாத்திரம்தான் தேவனா இருக்கிறார். காரணம், அவர் தான் எல்லாத்தையும் உண்டாக்கினார். வானத்தை உண்டாக்கி, பூமியை உண்டாக்கி, இந்த உலகத்தை உண்டாக்கி, நம்மளை உண்டாக்கினவர் அவர் தான். அப்ப பாருங்க, 6வது வசனம் சொல்லுது, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும். பாருங்கள், அப்ப இப்படியாப்பட்ட ஆண்டவரை நாங்க எப்படி நம்ம தொழுது கொள்ளணும்னு சொன்னா, பணிந்து குனிந்து பயபக்தியோடு கூட நம்ம அவரை ஆராதிக்கணும். பயபக்தியோடு கூட அவருக்கு முன்பாக அவரை நாங்கள் பணிந்து கொள்ளணும். அது மாத்திரம் இல்லை, எல்லா கனமும் மகிமையும் அவருக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்தணும். காரணம், அவர் தான் தேவர்களுக்கெல்லாம் தேவன். அவர் தான் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. அவர் ஒருவரே ராஜாதி ராஜா. அப்ப அப்படி அது மற்றது பாருங்க, 7வது வசனம் சொல்லுது, அவர்